Hello friends, welcome to our YouTube channel Quants Crack. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஆப்டிடன் சீரியஸ் நம்ம டே டு டே வந்து ஆப்டிடன் சீரியஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த ஆப்டிடன் சீரியஸ்னுடைய டே 5 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் பேங்க் எக்ஸாம் இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, பார்க்கலாங்களா? டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்டிடன் சீரியஸ் டே 5. ஓகே, வாங்க. 50 செகண்ட்ஸ் வழக்கம் போல் வர்றவங்களுக்கு தெரியும், புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிறேன். 50 செகண்ட்ஸ் டைமர் இருக்கும். அது கூட உங்களுக்கு கூடயே நானும் சால்வ் பண்ணுவேன். அது முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய அப்ரோச் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? 10 ரியல் லெவல் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸ். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு மக்களே. கால்குலேஷன் நான் போட்டேன், எப்படி போட்டேன்னு சொல்கிறேன். ஆப்ஷனில் இருக்கா? 32864 ஆப்ஷனில் இருக்குது, போட்டேன். பாருங்களேன் எப்படின்னு பார்ப்போமா. இப்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன ப்ரிஷிவ்னு ஒருத்தர் வந்து நம்ம 52,000 வந்து அவர் வச்சுருக்காரு. ஓகே, இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு சர்டன் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் 52,000 வந்து 600 60% 40%ன்னு பிரிக்காமல் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்லேயே சால்வ் பண்ணி கடைசியாக என்ன மாதிரி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே 600 இருக்குது, 400 இருக்குது. அதாவது 60 40 தான் நான் வந்து 600 400ன்னு எழுதியிருக்கேன். இது வந்து 600. சரிங்களா? ஓகே, டன். இப்படி எழுதிட்டு இப்போ அடுத்து பாருங்களேன், 18% 12.5% வந்து இந்த 60 40 வந்து பிரியுது அட் 4 இயர்ஸ் ஈச் அப்படின்னு எஸ்ஐயா. இப்போ 18 இன்ட்டு 4 எவ்வளோ? நமக்கு 72ன்னு தெரியும். நான் எழுதிட்டேன் டேரெக்டாக 72 தான் எழுதியிருக்கேன் பாருங்க, கொஷின் அனலைஸ் பண்ணிட்டு. அப்புறம் 12.5 இன்ட்டு 4 யோசிக்காம 15 போடுங்க. ஏன்னா 12.5 இன்ட்டு 2 எவ்வளோ? 25 இன்ட்டு 4 வந்து 50. நான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாடல் சம்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் வரும், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எல்லாம். ஏன்னா நம்ம பேங்க்ல அடிக்கடி இதை யூஸ் பண்ணுவோங்கிறதுனால. ஓகே, நம்ம வந்து எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் 4 வருஷத்துக்கு. ஆனால் இந்த அமௌண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? 600 400க்கு. ஸோ 72க்கு 72 இன்டூ 6 வந்து நான் பாருங்க அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டேன். 432. நான் இந்த கோடு கூட போடல பாருங்க, இப்போ தான் போடுறேன் ஏன்னா டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு. இது நம்ம 50% தெரியும் 200 400க்கு, அப்படி 200ன்னு டேரெக்டாக எழுதிடலாம். ஸோ இது 200ன்னு எழுதிட்டோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 532 632 அப்படியே மைண்ட்லேயே போட்டு 632 இங்கே எழுதிட்டேன். ஓகேவா? இதுதான் வந்து 4 வருஷத்துக்கான எஃபெக்டிவ் பர்சன்டேஜ். 52,000 வந்து இது பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் 4 வருஷத்துக்கான எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் வந்து இது. ஓகே, இப்போ நான் வந்து 1000க்கு தான் 632, 52,000க்கு பார்க்கணும் இல்லையா? இங்கே அப்போ இன்டூ 52 வந்து போடணும். ஏன்னா நம்ம 600 400 இங்கே 1000 தான் எடுத்திருக்கோம். ஆக்சுவல் பிரின்சிபல் வந்து இங்கே 52,200, சாரி 52,000. இப்போ இந்த 1000ங்கிறதுனால இந்த 3 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த 52 மட்டும் இன்டூ பண்ணீங்கன்னா போதும். இதுக்கான ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் பாருங்களேன். இப்போ 632 இன்டூ 52 எல்லாருமே போடலாம். இன்டூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் டக்குன்னு இப்படி எழுதிட்டேன் பாருங்க. என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா? இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா 632 இன்டூ 5 எழுதுறேன். இன்டூ 5னா எனக்கு ஒரு வேதிக் மேக்ஸ் ட்ரிக் தெரியும், டிவைடட் பை 2 பண்ணணும்னு. ஸோ டிவைடட் பை 2 பண்ணால் 632 வந்து 316ன்னு சொல்லுவோம். 316 இன்டூ 50 இன்டூ 5நாலே ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். இன்டூ 50னா 2 ஜீரோ ஆட் பண்ணணும், ஏன்னா நம்ம டிவைடட் பை 2 போட்டங்காட்டி. ஸோ அப்படி போடும்போது 50 இன்டூ 50 எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். 31600. இது வந்து 632 இன்டூ 50. இன்னும் 2 தான் இருக்குது. 632 இன்டூ 2 அது வந்து 1264. இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்.
அப்படியே ஆட் பண்ணா 32684. நீங்க இந்த மாரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் மைண்ட்ல போடக்கூடாது. டைரக்ட்டா ஆட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆப்ஷன் டி உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரிஷுவுக்கு வந்து ஆப்ஷன் டி தான். ஆன்சர் ஸ்லைட் பாருங்களேன். ஆப்ஷன் டி தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். ஓகே. நம்ம அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். மக்களே நான் போடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. லைக் ஏதாவது நீங்க இந்த டைமருக்குள்ள சால்வ் பண்ண முடியலன்னு தயவு செய்து வெக்ஸ் ஆகிக்க வேண்டாம். மறக்காம வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. என்னோட அப்ரோச் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அதே டைம்க்குள்ள சால்வ் பண்ணலாம். ஓகே, செகண்ட் சம் வாங்க. ஏதோ டவுட் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் பின்டு கமெண்ட்ல இருக்கு. இல்லாட்டி இந்த கமெண்ட்ஸ்லயே கேளுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, வாங்க சம் சால்வ் பண்ணலாம். ப்ராஃபிட் லாஸ் 25%. After giving successful 40% and 800. ஓகே, 40%னா 12,000, 800னா 11,000. இன்டர்சேஞ்சுடுனா ஓகே 19,200க்கு 40%. டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் மக்கள் இவ்வளோ தூரம் போட வேண்டாம்னு நினைக்கிறேன். 40% ஆஃப் 800 எவ்வளவு? 40 into 8 320. ஆப்ஷன் டி 320. போட்டலாம். ஏதாவது ட்ரெடிஷனில் சால்வ், நானும் ட்ரெடிஷனில் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். பாருங்களேன், எனக்கு இந்த ஸ்டெப் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு தோணுச்சு, டக்குன்னு ஒன்று தோணுச்சு. இதை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. 16,000 மார்க்ட் அப் பை 25% வந்தையுமே 20,000 எழுதிட்டேன். பிகாஸ் 1/4 எவ்வளவு? 4,000 16,000க்கு. ஸோ ப்ளஸ் பண்ணோம்னா 20,000. ஓகே, டன். இது சிம்பிள் ஸ்டெப்பு. எல்லாம் மார்க்கெட் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? 40% டிஸ்கவுண்ட். 10% வந்து 2,000, 40%னா 8,000. ஓகே, 8,000 போச்சுன்னா 12,000 இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல. இது வந்து ரெண்டாவது ஐட்ரேஷன் நான் பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே ஆன்சர் போட்டேன். எப்படின்னு பாருங்க. ஸ்மார்ட் இருக்கிறது இதுதான் பெஸ்ட் அப்ரோச். இப்போ பாருங்களேன், 40,800 போச்சுன்னா 12,000, 12,800 போச்சுன்னா 11,200. இப்போ அவன் இன்டர்சேஞ்ச் டிஸ்கவுண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கன்றான். அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் 800 கழிச்சுட்டு அதுக்கப்புறம் 40% டிஸ்கவுண்ட் கொடுங்கன்றான். இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கேட்டு, ஃபர்ஸ்ட் 800 ரிமூவ் பண்ணிட்டு எங்க மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து அப்புறம் 19,200 ஆயிடுச்சு. இதுல 40% எடுத்துக்கங்க அப்படின்றான். இப்ப பாருங்களேன், இப்ப நான் என்ன அதாவது 2 ஸ்டெப்பை பைபாஸ் பண்ணிட்டேன். எப்படி அப்படின்னா, இப்போ நான் 12,000ல 40% கண்டுபிடிச்சு அதுல இருந்து 800 மைனஸ் பண்ணேன். ஓகே, இதுவே வந்து 19,200ல தான் 40% கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கொஸ்டினை பார்க்குறேன் டிஃப்ரென்ஸ். இப்போ எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த 800 ருபீஸ் கம்மியாகுது. அதுக்கு தான் வந்து 40% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்காம இருக்கிறோம். எடுத்து வந்து டைரக்டா 800 கம்மி பண்ணி 40% மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இந்த டிஃபரன்ஸே வந்து 40% கடைசி ஸ்டெப்லேயே இந்த டிஃபரன்ஸ் 40% ஆஃப் த 800 மட்டும் தான் டிஃபரன்ஸாக வரும். புரிஞ்சுங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஓகே நம்ம எழுதிட்டோம். செகண்ட் ஸ்டெப்ல 800 கழிச்சிட்டு 19,200க்கு தான் 40% கண்டுபிடிக்கிறோம். நீங்க 40% கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அதை மைனஸ் பண்ணீங்கன்னாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ பார்க்கலாமா? 40% கண்டுபிடி 1920 into 4 போடுங்க. அப்படி போட்டு அதை மைனஸ் 19,200 மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரும், ஒரு SP2 வரும். அந்த SP2வையும் இதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த 40% 800 40% ஆஃப் த 800 தான் இந்த இடத்துல டிஃபரன்ஸா இருக்கும். சரிங்களா? இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணீங்கன்னா ஸோ எப்படி பார்த்தாலும் ஆன்சர் வந்து 320 தான். டக்குன்னு போட்டணும். ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச். தேர்ட் கொஸ்டின் வாங்க. ஆப்ஷன் டி 320. இதில் ஏதோ டவுட் இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலுக்கு வாங்க. அங்கே பின்டு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்லலாம் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து டேரெக்டாக என்கிட்ட இந்த சம் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை இந்த கமெண்ட்ஸில் கூட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஈஸி கொஸ்டின் தான் மக்களே. வாங்க, சிறுசாக தான் இருக்குது. கொஞ்சம் ட்விஸ்டாக கூட இருக்கலாம். பாருங்கள். டைமர் போட்டாச்சு. $40 discount profit. $40 discount, 60% on the 40. Charis marked up by 300.
எஸ்பி 15 2 பார்ட்ஸ் வந்து 15 போட்டேன். ஸோ 315. ஆப்ஷன் ஏ 315 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். பாப்போமா எப்படின்னு. வாங்க அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நானே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஈஸி தான் இது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 40% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 40% ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டோட்டலாக சிபி எஸ்பி எம்பி மூணுமே ஒட்டுக்கா எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம், ஃபர்ஸ்ட் வந்து சிபி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே சிபி கொடுக்கலன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் 100% எடுத்து 116 போடலாம். ஆனால் சிபி கொடுத்துட்டாங்க 40%, 2/5 5/7 இதுதான் ரேஷியோவில் போடுறது. இப்போது 40% டிஸ்கவுண்ட் ஆமாம். இது 60% ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் தான் வந்து எஸ்பி. 60% ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு எஸ்பி. ஓகே, இப்போ நான் இன்டூ 6 பண்ணுறேன். அப்போ தான் வந்து இது 6ஆல் இதாகும், டிவைட் ஆகுங்கிறதுனால. அப்படி போட்டால் 30 42. ஓகே, இப்போ பாருங்களேன், 60% தான் வந்து 42 அப்படின்னா 100% ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் 70. ஓகே, இப்போ பாருங்களேன், அப்போ 30 42 70 சிபி எஸ்பி எம்பி. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட் அப் பை 300 அப்படின்னா 40 பார்ட் வந்து 300 அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 42 பார்ட் எவ்வளவு அதான கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 315. இது ஈஸியாக அடிக்கலாம் மக்களே. நீங்கள் ஜஸ்ட் 2 பார்ட் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதுக்கு இருக்கும். நான் 2 பார்ட் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். 2 பார்ட் வந்து 15. ஸோ 300 + 15 = 315. வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். 4th சம். டைமர் போட்டாச்சு. ஃப்ரம் ஒரு டோட்டல் மணி ஃப்ரீனா. ஓ பிரதருக்கு 48 கொடுக்குறா. ஓ சோனாக்கு 24. எஸ் பிரதர். Another brother gave 25% to Sona. So the 36,000 plus 12, 36,000. Total Sona வந்து 6120. 100 எவ்வளோ? ஆன்சர் 1700. ஆப்ஷன் பி மக்களே போட்டேன். டைமர் முடிஞ்சிருச்சா? வாங்க நம்ம அடுத்த ஸ்லைட் போய் பார்க்கலாம் எப்படின்னு. ஈஸி சிம்பிள் அப்ரோச் பாருங்களேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃப்ரீனாங்கிற ஒரு பொண்ணுகிட்ட இருந்து 48% வந்து அவங்க பிரதர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே, அது இன்னொரு இனிஷியலாக அவகிட்ட 100 வச்சிருக்கிறான். 100ல் அதே 100ல் இன்னொரு 24% எடுத்து அவங்க இது சோனாங்கிற ஒருத்தருக்கு கொடுக்குறான், ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கே பிரதர் இங்கே சோனான்னு எழுதிக்கங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. ஆல்ரெடி பிரதர் கிட்ட இருக்கிற அமௌண்ட்ல இருந்து பிரதர் என்ன பண்றாருன்னா 25% சோனாக்கு கொடுக்குறாரு. 25% வந்து 12. அப்போ இவன்ட்ட 12 கம்மியாகும், 36 ஆகும். சோனாட்ட 12 ஜாஸ்தி ஆகும், 36 ஆகும். சோனாவோட 36 தான் 6120 6120னா 100 எவ்வளோ? 6th டேபிளால் இதை அடிச்சு கொடுங்க, 17 வரும். 6 வரும், 102 வரும், 17 வரும். அப்போ 17,000. ஆப்ஷன் பி தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். 5th கொஸ்டின் வாங்க, மிக்ஸ்சர்ஸ் சால்வ் பண்ணுங்க. நான் போட்டேன். நம்ம சேனல் அடிக்கடி ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும், இந்த மாடல் சம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருப்பேன் நான். ஏன்னா எக்ஸாமில் வர்ற கொஸ்டின் இந்த மாடல். டைமர் முடியட்டும். ஓகே வாங்களேன். இப்போ 160 இருக்கு. 40 லிட்டர் வெளியில் எடுத்து 120 வந்து மில்காவும் வாட்டராகவும் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, நான் வாட்டரை கால்குலேட்டே பண்ணல பார்த்தீங்களா? ஏன்னா கடைசியில் என்ன ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் மில்க் தான் கேட்குறாங்க. இன்கேஸ் வாட்டர் கேட்குறாங்கன்னா நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போது 25% 1/4 தான் ரிமூவ் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எனக்கு தெரிஞ்சிருச்சு.
ஸோ இப்போ 120லிருந்து இன்னொருக்கா இந்த ப்ராசஸை 2 வாட்டி பண்ணணும். ஆல்ரெடி ஒருக்கா பண்ணிட்டோம். ஸோ 3 சச் ஐட்ரேஷன்ஸ். இப்போ 120ல 25% மில்க்க மட்டும் பாருங்க. இப்போ செகண்ட் டைம்ல வாட்டர்ல இருந்து எடுக்கும் இல்ல சார் 25%. அப்ப என்ன சார் பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாட்டர்ல இருந்தும் அதே 1/4 தான் எடுப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? எடுத்து எகைன் வாட்டருக்குள்ளேயே ஆட் பண்ணிடுறங்காட்டி நான் வாட்டரை எடுக்கவே இல்லை. மில்க்கை மட்டும் எடுத்து எடுத்து வாட்டருக்குள்ள ஊத்திக்கிறேன். அதுதான் கான்செப்ட். இதுதான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் அப்ரோச். இப்போ நான் மில்க்கை மட்டும் எடுக்கிறேன். அதை ஊத்த கூட இல்லை. அடுத்த வாட்டரை கால்குலேட் பண்ண வேண்டியது இல்லை. மில்க் தான் கேட்குறாங்க. இப்போ 120ல 25% எவ்வளவு? 30. இதை மைனஸ் பண்றேன். இதை எடுத்து வாட்டருக்குள்ள ஊத்திட்டாங்க. ஓகே, 90 இருக்கு இப்போ நம்ம கிட்ட மில்க். இப்போ 90ல 25% எவ்வளவு? 90/4 எவ்வளவு? 45, 22.5. இப்போ 22.5 எகெயின் ரிமூவ் பண்றாங்க 90ல இருந்து. 70 minus 2.5 67.5. ஃபைனல் மிக்சர்ல வந்து 67.5 மில்க் இருக்கும். இதே இன்னொருக்கா கேட்டாங்கன்னா இன்னொருக்கா வந்து 1/4 வெளியில எடுத்துப்பாங்க. எடுத்து வாட்டருக்குள்ள ஊத்திடுவாங்க. சரி சார், இப்போ எனக்கு வாட்டர் கேட்டா என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவராலா 160 மைனஸ் 67.5 போட்டீங்கன்னா வாட்டர் வேல்யூ கிடைச்சிடும். சிம்பிள். 100 92.5 வாட்டர்ஸ் இருக்கும். நீங்க ட்ரெடிஷ்னல்ல சால்வ் பண்ணீங்கன்னா இப்படி தான் வரும். இது நம்மளுடைய ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச். வாங்க அடுத்த சம் போலாம். ஆப்ஷன் ஏ 67.5 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர் மக்களே. சிக்ஸ்த் சம். இதுவும் ஒரு மிக்சர்ஸ். ஆல்கஹால் அண்ட் வாட்டர். 5, 4, 9, 8, 40, 32. The final mixture 7, 5, 84, 72, 6, 56. 7, 5 12. One part வந்து 13. 7 13. Final second. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 51 3 33 84 லிட்டர்ஸ் இருக்கா? இருக்கு. என்ன கேட்குறாங்க? பிட்வீன் த குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹால் அந்த இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 44 54 18. நான் போட்டேன் மக்களே. ஆப்ஷன் சி 18 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். இது வாருங்களேன் எப்படி அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 84 liters ஆஃப் த மிக்ஸ்டு வித் 72 liters ஆஃப் ஆல்கஹால் வாட்டர் 5/4. ஸோ 9 part 72னா 1 part 8. 5 into 8 வந்து 40. 4 into 8 வந்து 32. செகண்ட் மிக்ஸ்டர்னுடைய இது நான் எழுதிட்டேன். ஓகே, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் ஃபைனலில் 7/5ன்றாங்க. இப்போ 84 72 தானே மிக்ஸ் பண்ணுறாங்க. 84 + 72 எவ்வளவு? 156. பாருங்களேன், 84 இது ரெண்டையும் மிக்ஸ் ஆட் பண்ணி 156 நான் எழுதிட்டேன். 156 எழுதுனதுக்கு அப்புறமா ஃபைனல் ரேஷியோ சொல்றாங்க பாருங்க. நான் அது அப்படியே 12 பார்ட்டா ஈக்குவேட் இங்கேயே பண்ணிட்டேன். ஒரே ஸ்டெப்ல பண்றேன் பாருங்க. எல்லாமே ஒரு தடவை தான் எழுதணும். அதை வந்து நீங்க அதவே ரீயூஸ் பண்ணணும். ஃபைனல் மிக்சர் வந்து 7/5 இருக்காமா. ஸோ 12 part 156னா 1 part எவ்வளவு? 144 + 12னா 12 × 12 144. 13 தான் வந்து 1 part. ஓகே, 13 × 7 எவ்வளவு? 7/5 தானே ரேஷியோ. 13 × 7 91. 13 × 5 65. இதுதான் ஃபைனல் பார்ட்ஸ். இது அலிகேஷன்லயும் போடலாம். நான் ட்ரெடிஷ்னல்ல போட்டிருக்கேன். இப்போ இந்த செகண்ட் மிக்சரையும் இதையும் இது மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் மிக்சர். ஸோ ஃபைனல் மைனஸ் செகண்ட். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் இது. ஓகே, டோட்டல் பாருங்களேன் 84 இருக்கு. கேட்கறது டிஃபரன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். 51 - 33 வந்து 88. சாரி 18. கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்க. ஆப்ஷன் சி 18 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். வாங்க 7th கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கம்முன்னு சால்வ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ போட்டாச்சு. ஈஸி. ரேஷியோவில் போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் கொஞ்சம்
ஈக்குவேஷன்ஸ்ல வரும். பாப்போமா ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச்சு. ஸ்பீடு சொல்லிட்டாங்க மக்களே. 60ல போனா அப்படின்னா அவன் வந்து 31 மினிட்ஸ் அப்புறம் மோர் தென் ஆக்சுவல் டைம் எடுத்துக்கிறான். இது மெத்தட் வந்தாலே இப்படி தான் போடணும்னு கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதே ஜாஸ்தி ஸ்பீடு 180ல போனால் 17 மினிட்ஸ் முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. டைம் ரேஷியோ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக ஸ்பீடும் டைமும். ஸோ இங்கே 1:3 ஆகும். அதை நான் 3:1 எழுதிக்கிறேன் இப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ங்கிறதுனால. ஓகே டன். 3 இது வந்து 3:1. இப்போ என்னன்னா டைம் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 31 மினிட்ஸ் மோர். சரிங்களா? 31 நிமிஷம் ஜாஸ்தியாகவும் 17 நிமிஷம் கம்மியாகவும் எடுத்திருக்கிறான். எப்போ இங்கே 60 இங்கே 180ன்னு இருக்கும்போது அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதுதான் வந்து மைனஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ கம்மி ஜாஸ்திங்கும் போது இதுதான் மிட் பாயிண்ட். கரெக்ட் டைம். கரெக்ட் டைம் இதுதான் கரெக்ட் டைம்னா நீங்கள் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் இதுக்கு ஒன்றே டிஃப்ரென்ஸு. ஸோ 48 தான் வந்து இதனுடைய டிஃப்ரென்ஸ், டைம் டிஃப்ரென்ஸ். ஸோ 3:1ங்கிறது டைமு, டிஃப்ரென்ஸ் வந்து 2 பார்ட் வந்து 48 அப்படின்னா 1 பார்ட் வந்து 24. ஓகே, இந்த இடத்துல 24 இன்ட்டு 180 போடணும். 24 இன்ட்டு 24 மினிட்ஸாக இருக்கிறங்காட்டி டிவைடட் பை 60 போட்டுக்கிறேன். இப்படி அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 72 தான் வரும். இதே நீங்கள் 3ங்கிறதுல கால்குலேட் பண்ணால் 72 தான் வரும். எப்படின்னு பார்ப்போமா? இப்போ 3 இன்ட்டு 24 எவ்வளவு? 3 பார்ட்ஸ் வந்து 72, 60 மினிட்ஸு. ஸோ 60/60 ஆகும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து சேம் தான் வரும். ஆப்ஷன் ஏ 72 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். பாருங்க, ஆப்ஷன் ஏ 72. வாங்க வாங்க 8th கொஷின். இது நான் எகெயின் 7th போட்டு வச்சிருக்கேன். அப்போ இன்னைக்கு 11 கொஷின் ஆட் இருக்கு மக்களே. கிளரிக்கல் மிஸ்டேக். வாங்க வாங்க சால்வ் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப். times 9 into 15 வந்து 135. ஆப்ஷன் ஏ. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போடணும் மக்களே. கொஸ்டினை பார்த்து வந்து ரியாக்டே பண்ணாமல் சால்வ் பண்ணணும். அப்படி தான் வந்து நீங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ண முடியும். சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நார்மலாக 6 இங்கே எழுதுறது 00ல எழுதல பாருங்கள். இந்த இடத்துல 6, 8, 12 எழுதிட்டேன். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்களேன். டைமு ஃபஸ்ட்டு 12ன்ட்டாங்க. ஆஃப்டர் 2 மந்த்ஸ் தான் வந்து இவன் யாரு அருண் வந்து என்டர் ஆகிறான். அப்போ 10 மந்த்ஸ். இங்கிருந்து ஆஃப்டர் 5 மந்த்ஸ் 5 மோர் மந்த்ஸ். அப்போ 10 - 5 5ன்னு எழுதிடுறேன். முதல்ல இருந்து 12 மைனஸ் அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. எழுதிட்டு ரேஷியோவில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 18, 20, 15 வரும். 18 பார்ட் தான் 1620னா 15 பார்ட் எவ்வளவு அப்படின்னு அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நான் டக்குன்னு போட்டேன். 162ங்கிறது வந்து 18 இன்ட்டு 9 டைம்ஸு. ஸோ 15 இன்ட்டு 9 பார்க்குறேன். 135, 1350 அடிச்சிட்டேன். அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ. பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். ஆப்வியஸாக இது 8th சம்மு, ஆனால் நான் 7னே வச்சுட்டேன். வாங்க, இது 8th சம், ஐ மீன் 9th சம் சால்வ் பண்ணலாம். ஸ்ட்ரீம்ஸ் டவுன் மேலே எழுதிக்க. அப் 12, 28, 14 என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் ஆஃப் வாட்டர் டு த போட். இது வந்து வாட்டர் 2. வாங்க வாங்க ஆப்ஷன் சி டக்குன்னு போடுங்க. ஈஸி தான் மக்களே. லைன் மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கேட்டிங்க ஒருத்தவங்க, நான் போடுறேன் ஒரு வீடியோ வந்து இன்றைக்கே கூட போடுறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? என்ன அப்படின்னா 240 டவுன் ஸ்ட்ரீம் பை 15 எவ்வளவு? ஓகே, 16 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். 360/30 12. இங்கே டவுனுங்கிறத மேலே 16 எழுதிட்டு லைனில் நீங்கள் ஃபார்முலாவில் போட்டிங்கனாலும் அதே தான். நான் ஜஸ்ட் லைனில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த மெத்தடை. நான் ஃபார்முலா எனக்கு இது லாஜிக்கலாக வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 12 வந்து இங்கே நான் அப் ஸ்ட்ரீமை கீழே எழுதிட்டேன். மீடியனில் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். அதுதான் ஃபார்முலான்னு வைங்களேன். டிவைட் பண்ணால் எவ்வளோ? 28/2 வந்து 14. இப்போ 12க்கும் 14க்கும் இடையில 2 வரும். அப்போ அந்த 2 ஆட் பண்ணால் தான் 14 வரும். 14லேருந்து 2 ஆட் பண்ணால் தான் 16 வரும். இதுதான் ஸ்ட்ரீம் ஸ்பீடு.
ஸோ 2:14, 14 இதுதான் போத் ஸ்பீடு. அவ்வளோதான் மக்களே. 1:7. வாங்க 1:7. 9th கொஷின், அதாவது இது 10th கொஷின். 11 கொஷின்ஸ் இன்னைக்கு கொண்டு போகிறோம். ஓகே. எ மில்க் உமன் மிக்சஸ். சால்வ் பண்ணுங்க, அமைதியாக இருக்கேன் நான். போட்டாச்சு. போட்டிங்களா? இது சிம்பிள் சம் தான் மக்களே. ஒரு பால்காரி இருக்கா, மில்க் உமன். அவங்க வந்து காஸ்ட் ப்ரைஸில் மில்கை விற்கிறாங்களாமா. ஆனால் 6 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 6 லிட்டர் வாட்டர் தான் ப்ராஃபிட்டு. இப்போ பாருங்களேன், 6/16 டேரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். 16 தான் வந்து காஸ்ட் ப்ரைஸு, மில்க் காசு கொடுத்து வாங்குறது. 6 தான் வந்து லாபம், வாட்டர் தான் லாபம். ஸோ 6/16 தான் நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இன்டூ 100 போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். 600/16 வந்து 300/8ன்னு எழுதுவீங்க. அப்புறம் 150/4ன்னு எழுதுவீங்க. 75/2ன்னு எழுதுவீங்க. 37.5. 37.5. வாங்க 10th கொஷின், ஐ மீன் 11th கொஷின். டைம் அண்ட் ஒர்க். நான் கொஷினை படிக்கிறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்படி தான் போடணும். எடுத்து வந்து சால்வ் பண்ணுறது. 40/3 13. ஆப்ஷன் டி. பாருங்களேன். ஓகே, நீங்கள் சால்வ் பண்ணுங்க. 3, 2, 1. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், பாய் கேன் டூ as 2 women A and B can do அப்படின்றாங்க. ஓகே, 2 பேர். ஓகே சரி, ஓகே. நான் அடுத்து படிக்கிறேன். உமன் ஏ வந்து 24 நாள், உமன் பி வந்து 30 நாள்ன்றாங்க. நம்ம வழக்கம் போல் எல்சிஎம் எடுத்து 120 எடுத்து 30 × 4 24 × 5 போட்டு டக்குன்னு சால்வ் பண்ணிடுறோம். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டேன் உமன் ஏபிக்கு. இந்த ஏபியினுடைய எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அந்த பாயினுடைய எஃபிஷியன்சியா. ஸோ பாய் வந்து 9 தான் எஃபிஷியன்சி. 5 + 4 120/9 வந்து 40/3. 13 1/3 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஓகே மக்களே, இந்த செஷன் முடிச்சிட்டோம். 11 கொஷின்ஸோட ஆப்டி 10 இல்லாமல் இந்த வாட்டி ஆப்டி 11 ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். சரிங்க மக்களே, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.